ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போல ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு பதிவு. இந்த பதிவு சற்று வினோதமானது, அதே சமயத்தில் அதிசயமானது, நம்ப முடியாதது, ஆனால் செய்து பார்த்தால் நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான வித்தைகள். நம் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வினோதமான கண்ணோட்டத்தில் பார்த்து செய்து அதை ஆச்சரியப்படுத்தியும் சந்தோஷப்படுத்தியும் சில வினோதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் சித்தர்களினுடைய நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட சில தகவல்கள், ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், இதை விட்டு சற்று வித்தியாசமான ஒரு பதிவை பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியில் ஒரு பதிவு. ஒவ்வொரு நிகழ்வும் இது நடைமுறையில் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். சில தகவல்கள் பார்க்காதது, நடைமுறையில் பார்க்காது, ஆனால் நூலில் சொல்லப்பட்டது, ஆனால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்கத்தில் இருந்தால் அந்த பதிவுகளை உங்களுக்கு தருகிறேன். குப்பை மேனி இலையை அரைத்து நன்றாக சாறு எடுத்து அதை ஒரு எலியின் மேல் தடவி பூனையின் அருகே விட்டுவிட்டால் அந்த பூனை அந்த எலியை ஒன்றும் செய்வதில்லை, சுற்றி வருகிறதே ஒளி அதை கடிப்பதில்லை. இதை பாருங்கள் நண்பர்களே. அந்த காலத்தில் பூனையை விஷம் தீண்டிவிட்டால் இந்த குப்பை மேனி இலையை வந்து தின்று அதன் மேல் உரசி செல்லும் பொழுது அது விஷத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். இது எலியின் மீது தடவிவிட்டால் அந்த விஷத்தை அது தொடுவதில்லை என்பது, அல்லது பூனைக்கு அது நட்பாக மாறிவிடுகிறது என்பதை கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது ஒரு பிள்ளை பூச்சியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் மஞ்சள் பொடி கலந்து அந்த பூச்சியை போட்டுவிட்டால் பூச்சியானது இறந்து போகும். அதனை வெளியில் எடுத்து கீழாநெல்லி சாறு எடுத்து 3 சொட்டு தலையில் விட்டால் அது உயிரோடு எழுந்து ஓடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, அதிசயம் ஆனால் உண்மை என்ற வகையில் நிறைய தகவல்கள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத மாயாஜாலத்தை அடையாளம் காட்டக்கூடிய தகவல்களாக அந்த காலத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்டுபிடித்து நமக்கு சொல்லியும் சென்றிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. மற்றும் அடுத்தது ஒரு தகவல், ஒரு ஈ தண்ணீரில் விழுந்து இறந்துவிட்டால் அந்த ஈயின் மீது சாம்பலை, சுத்தமான சாம்பலை, தூளாக இருக்கும் சாம்பலை அதன் மீது தூவினால் சில வினாடிகளில் அது எழுந்து ஓடிவிடுகிறது. ஆலமர நிழலில் வளரும் ஆலங்கன்றை பறித்து வந்து அதன் வேரை எடுத்து வெண்புரச மரத்தினால் செய்யப்பட்ட செருப்பின் மேல் வைத்து அதன் மேல் பேச்சுரை குடுகையை வைத்து பாதத்துக்கு ஏற்றவாறு ஒரு அளவில் செருப்பு செய்து அதனை அணிந்து கொண்டு நீர் மேல் நடந்தால் மூழ்காமல் தண்ணீர் மீது நடக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவு. ஒரு பாம்பை எடுத்து 2ஆக வெட்டி மண்ணில் புதைத்து விட வேண்டும். அதன் மேல் ஆமணக்கு விதையை ஊன்றி நன்கு வளர்ந்து அதிலிருந்து விதையை எடுத்து எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றினால் பாம்பு உருவமாக தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாம்புக்கு பதில் அனைத்து வகை பறவைகளையும் இதே போலும் பயன்படுத்தலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். வெள்ளை ஆதாள இலைச்சாறையும் காற்றாமணக்கு இலைச்சாறையும் கையில் தடவிக்கொண்டு கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டால் கை சுடாது, புண்ணும் ஆகாது, கொப்பளமும் ஆகாது என்று சொல்லியிருக்கிறார்கள். திருக்கற்கல்லி பாலையும் கற்பூர பொடியையும் சேர்த்து வெள்ளை துணியில் தடவி காய வைத்து அதனை திரிபோல் திரித்து அகல் விளக்கில் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றினால் நன்கு எரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேப்ப எண்ணெயை எடுத்து அதில் வெள்ளை குண்டுமணி இலையை இடித்து பொடி செய்து எண்ணெயில் கலக்க வேண்டும். அந்த எண்ணெயில் எந்த விதமான பலகாரம் சுட்டு சாப்பிட்டாலும் அது கசப்பு வருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முள்சங்கு வேரில் நனைத்திருக்கும் காளானை எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டு சூடு செய்தால் அது ஆவி நீராக வரும். அந்த நீரை கையில் தடவிக்கொண்டு எந்த விதமான நெருப்பை அள்ளினாலும் அல்லது தணலை தொட்டாலும் அது கொஞ்சம் கூட சுடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள்.
குன்றுமுத்து இலையை வாயில் நன்றாக மென்று சாப்பிட்ட பிறகு மணலை அள்ளி சாப்பிட்டால் அல்வா சாப்பிடுவது போல் கரக் புரக் என்று சத்த வரம்பை ஒழிய கொஞ்சம் கூட பல் கூசுவதில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் கட்டுக்கொடி என்று ஒரு தாவரம் இருக்கிறது. அது வெள்ளாடு, ஆடுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து கால்நடைகளும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இது வெயில் காலங்களில் அதிகமாக தலைச்சலோடு வேலியோரத்திலிருந்து வேலியின் மீது படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தாவரம். இந்த தாவரத்தை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டிக்கோ மாட்டுக்கன்றுக்கோ வைத்தோட்டம் போகும் பட்சத்தில் தன்னுடைய கழுத்தில் அது ஒரு வளையம் போல் செய்து சுற்றி போடுவார்கள். ஒரு நாளில் அந்த வயிற்றுப்போக்கு அடியோடு நின்றுவிடும். இதை நடைமுறையில் பார்த்துக்கிறோம். இதில் ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. இதை ஒரு வளையம் போல் சுற்றி குளக்கரையிலேயோ அல்லது மழைநீர் தேங்கி இருக்கும் குட்டையிலேயோ கீழே ஒரு கல்லை தண்ணீருக்குள் வைத்து அந்த அந்த கல்லின் மேல் இந்த கட்டுக்குடி வளையத்தை வைத்து அது மேல் ஏறி நின்று மற்ற மதிய நேரத்தில், அதாவது 12 மணியிலிருந்து 2 மணிக்குள் வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அந்த சூரிய வெளிச்சம் இல்லாமல் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அழகாக தெரியும். நான் இதை 80-85 வாக்கில் பெரியவர்கள் சொல்லி நடைமுறையில் அப்படியே பார்த்திருக்கிறேன் என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான தகவல். இந்த தகவல்கள் அனைத்தும் மூலிகை ஜாலரத்தினம் என்ற நூலில் இருக்கிறது. ஜோதிடம் எல்லாவற்றையும் ஒரே முகமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கு சில நேரத்தில் என்னடா இது என்பது போல் ஆகிவிடும் அல்லவா? அதுக்கு சற்று வினோதமான வித்தியாசமான பதிவுகளும் 1-2 தருவோம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதை எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே.